வணக்கம் நண்பர்களே. முந்தைய அரசு பின்பற்றி வந்த விதிமுறைகளை, கொள்கைகளை நாங்களும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்ல. எங்க கொள்கை என்னன்னு எங்க முதல்வர் அறிவிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. சொல்றீங்க யாருன்னு கேளுங்களேன். புதிய அரசு, எங்கள் அரசு பொறுப்பேற்ற பிறகு கொள்கை முடிவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள். கடந்த அரசினுடைய முறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் அரசு, புதிய அரசு அமைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அமைச்சர்கள், அரசு உயர் அதிகாரிகள், உயர்கல்வி அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதலை நெறிமுறைப்படுத்துவார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி விரைவில் அறிவிப்புகள் உங்களுக்கு வெளியிடும். பாத்தீங்களா, சொல்றவரு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் சொல்றாரு. அவர் சொல்றது 100% உண்மை. ஏன்னா நம்ம கடைபிடிச்சிட்டு வந்த கோட்பாடுகளை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும், நம்மன்னா திராவிட மாடல் அரசு, அந்த கொள்கைகளை இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லதான். அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும், கோட்பாடு இருக்கும். அவர் எதுக்காக இப்படி சொல்றாரு? இந்த கொள்கையை கடைபிடிக்கிறதுனால மக்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்ட்டு தான் நம்ம யோசிக்கணும் இல்லையா? அவர் சொல்றது எதை சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, பல்கலைக்கழகங்கள்ல வேந்தராக முதல்வரே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு உச்சநீதிமன்றம் வரை போராடி அந்த தீர்ப்பை வாங்கிட்டு வந்தாங்க. ஏன் அந்த தீர்ப்பை வாங்கிட்டு வந்தாங்க? இன்னைக்கு இந்த பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் சொல்றவரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அன்னைக்கு நாம அதாவது சென்ற திராவிட மாடல் அரசாங்கம் ஆளுநர் RN ரவியை எதிர்த்து நம்ம கோர்ட்டுக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தும் போது இவங்க இந்த காங்கிரஸ் கட்சி நம்ம கூட தான் கூட்டணியில இருந்தாங்க. அதுக்கு ஒரு எதிர்ப்பு கூட அவங்க தெரிவிக்கல. அந்த சட்ட போராட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்போ மக்களுக்கு இதனால ஆபத்து வரும், பாதிப்பு வரணும்னா அப்பயே அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? நம்மளோட சேர்ந்து அவங்களும் கொண்டாடினாங்களே இந்த தீர்ப்பு வரும்போது. இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்று சொல்லி அண்டை மாநிலங்கள்லாம் கூட கொண்டாடினதே. அப்படிப்பட்ட தீர்ப்பை, அப்படிப்பட்ட ஒரு இதை இவங்க ஏன் எங்க முதல்வர் முடிவு எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த தீர்ப்புனால மாணவர்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்ட்டு தான் இப்ப நம்ம யோசிக்கணும். RN ரவி யாருன்னு தெரியும். அவங்க பிஜேபியோட கைகூலி, அவங்களுடைய அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடியவங்க. அப்படின்னு இருக்கும்போது அப்போ நம்ம RN ரவிக்கு எதிராக ஏன் இப்படி ஒரு சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய தேவை என்ன இருந்தது? ஆளுநர் பல்கலைக்கழகங்களோட வேந்தராக இருப்பதனால் பட்டப்படிப்பு முடிச்ச மாணவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்காம, அந்த துணை வேந்தர்களை நியமிக்காம, அந்த மாதிரி மாணவர்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வேணும்னே நம்ம அரசாங்கத்தை பழி வாங்கறதாக நினைத்து மாணவர்களோட வாழ்க்கையில விளையாண்டாரு RN ரவி. இப்போ இந்த மாசம், ஜூன் மாசம், இந்த கல்வியாண்டுக்கு உண்டான பாடத்தை கல்வியாண்டை முடிச்சுட்டு அடுத்தது வெளியே வரவங்க, இப்ப டாக்டரேட் முடிச்சுட்டு வெளியே வரவங்களுக்கு அவங்களுக்குரிய அந்த பட்டத்தை சர்டிபிகேட் கொடுத்தாகணும் இல்லையா? அது கொடுத்தா தானே அவங்க அடுத்தது போய் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை அமைச்சு கொள்ள முடியும். ஆனா இந்த ஆளுநர் கொடுக்கல. 1 வருஷம் கொடுக்கல, 2 வருஷம் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு அரசாங்கம் அவரை எதிர்த்து நாம கோர்ட்டுக்கு போனோம். இப்போ ஆளுநர் வேந்தரா இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. முதல்வரே வேந்தராக வந்துட்டா நம்ம மக்களுக்கு வேணும்ன்றத நம்ம செஞ்சுக்கலாம் இல்ல, மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு செஞ்சுக்கலாம்ல. இத போய் கோர்ட்ல நம்ம வாதம் வச்சு சட்ட போராட்டம் நடத்தி அந்த தீர்ப்பை நம்ம வாங்கிட்டு வந்தா இவர் எங்க முதல்வர் முடிவு பண்ணுவார்? அப்போ மீண்டும் ஆளுநர் கைக்கே போனா என்ன ஆகும்? மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்களா? இந்த அரசு யாருக்கான அரசு? இதுக்கு சொல்றது ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் சொல்றாரு. அன்னைக்கு அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு இப்படி சொல்றாருன்னா இவர் என்ன காங்கிரஸ் கட்சிக்காரா, பிஜேபிக்காரா? ஆளுநருக்கு ஃபேவரா செயல்பட்டு இருக்காரு. அப்போ இவர் காங்கிரஸ வளர்க்க வரலையா? பிஜேபி கொள்கையை செயல்படுத்துறதுக்கு தான் வராரா? பாப்போம் முதல்வர் என்ன முடிவு எடுக்க போறாரு. இவரால இவங்க எடுக்கக்கூடிய முடிவால மாணவர்களுக்கு நன்மையா தீமையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.